ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். திசையனுள்ள தாலுகா வரும். இப்போ பதிவு வந்து இது திசையனுள்ள ஏரியா தான். இதுக்கு முன்பாக ராதாபுரம் இந்த மாதிரி இருந்து இப்போ பதிவு திசையனுள்ள போட்டிருக்காங்க. வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து போகணும். 9.5 ஏக்கர் நல்ல செம்மண் நிலம். ஒரு ஏக்கருக்கு 13 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 13,000 ரூபா. இந்த 9.5 ஏக்கருக்குள்ளுக்க எந்த ஒரு கிணறோ சர்வீஸோ போரோ எதுவுமே கிடையாது. இந்த 9 ஏக்கருக்கு பின்னால் ஒரு 4 ஏக்கர் இருக்குது. அதில் உள்ள கிணறும் சர்வீஸும் தானே அவங்களுக்கு காணிச்சது. ஆனால் ஆக்சுவலி 9.5 ஏக்கர் தான் இப்போ நாம் மெயினாக சேல்ஸுக்கு கொண்டு வரோம். எதுக்காக காணிச்சேன் அப்படின்னா, இந்த 9.5 ஏக்கர் நீங்கள் வாங்கும்போது உள்ளுக்க கம்ப்ளீட்டாக லேண்டுக்கு நிலத்தோட அடியில் பிவிசி பைப் போட்டு வால்வெல்லாம் வச்சு சொட்டு நீர் போட்டு முருங்கை விவசாயம் பண்ணியிருக்காங்க முன்னால். அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஏக்கர் நீங்கள் வாங்குறதாக இருந்தால் இந்த கிணறு சர்வீஸும் நமக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு விலை இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அதை நம்ம இதில் கொண்டு வரல. உங்களுக்கு தேவையானால் நம்ம பேசி வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிறது இந்த 9.5 ஏக்கர். இப்போ இந்த 4 ஏக்கர் வேண்டாம், இந்த 9.5 ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஒரு போரும் போட்டு தேவையானால் இபி ஃப்ரீ சர்வீஸ் எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சோலார் வச்சு விட்டாலே போதும், விவசாயம் நல்லபடியாக செய்யலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சோலார் இபி சர்வீஸ் எல்லாம் இல்லாத இடங்கள்லாம் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. சோலார் சிஸ்டம் வச்சு 1 லட்ச ரூபாயில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு செம்மண் நிலமும் முருங்கை விவசாயம் செய்த இடமுமாக உள்ளது. அங்கங்கே பழைய முருங்கை மரம் அங்கங்கே நிற்கும். ஒரு சில பனைகள் தான் இதில் இருக்குது. பக்கத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலுமிச்சை தோப்பு, அழகாக ஒரு எலுமிச்சம் தோட்டம் வச்சுருக்காங்க. நமக்கு இந்த மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி அப்படியே குளத்தங்கரை, இந்த மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி குளத்தோட இன்னொரு கரையில் நல்ல ஒரு டெம்போ போடிய அளவில் பாதை இருக்குது. உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு லேண்டு உள்ளே நிறைய விவசாய மனைகள் இருக்குது. பெரிய பெரிய லேண்டுகள்லாம் இருக்குது. நமக்கு முதல் லேண்டு இந்த 300 மீட்டர்லேயே நமக்கு ரைட்டில் கட் பண்ணி நம்ம லேண்டுக்குள்ளே போயிட வேண்டியதான். ஸோ அவ்வளவு மிக அருகாமையில் நம்ம இடம் இருக்குது. நல்ல நீரோட்டம் உள்ள இடங்க. பக்கத்தில் குளம் இருக்கும்போது பாருங்கள், நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தா மெயின் ரோட்டில் பஸ் போகிறது தெரியும். ஏன்னா குளம் லேண்டோட கரை குளக்கரை, குளத்தோட மறு சைடு அந்த கரையில் தான் நம்ம லேண்ட் இருக்குது. பாருங்கள், இப்போ வெளியே வரோம் அந்த லேண்ட்லேருந்து அந்த 300 மீட்டர் வழியாக வெளியே மாநில நெடுஞ்சாலையில் நம்ம டச் ஆகும். பார்த்தீங்களா, மன்னார்புரம் ஏரியா. தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.